வெல்கம் டு அவர் சேனல். இந்த சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, நம்ம தமிழ் மார்க்கெட் போய் என்ன வாங்கியிருந்தோன்றத பார்ட் 2 வீடியோ தான். இது வந்து ஈரா மக்கள் சந்தையோட பார்ட் 2 வீடியோ தான் இது. இங்கே ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் இருக்க மாதிரியே இருக்கும். ஃபுல்லாக தமிழ் மக்கள் வாழ்கிற இடம். இங்கே எல்லாமே தமிழ் ஆட்கள் தான் வந்து கடை வச்சுருப்பாங்க. லைக் ஸ்ரீலங்கன்ஸ் தான் நிறைய பேர் இங்கே இருப்பாங்க. நம்ம ஊர் ஃபுட்டுமே இங்கே கிடைக்கும். நம்ம ஊர் பொருட்களும் இங்கே தான் கிடைக்கும் அதிகமாக. அதே மாதிரி இங்கே மீன்லாம் வந்து நம்மளுக்கு நல்லாவே இருக்கும். இங்கே தான் நாங்கள் பெரும்பாலும் மீன்லாம் வாங்குவோம். டியூனா ஃபிஷ்ஷு, சங்கரா மீன், மத்தி மீன், ஸ்குவிட்டு, எறா, அது மாதிரி பாம்ஃப்ரெட்டும் இந்த வாட்டி வச்சுருந்தாங்க. அதோட ரேட் வந்து அதிலே போர்டில் போட்டுருவாங்க. இங்கே பாருங்கள், $9.99 ஒரு எல்பி, அதாவது அரை கிலோ. நம்ம ஊர் கணக்குப்படி அரை கிலோ. ஸ்குவிட்டு வந்து $8 ரவுண்டாக. அதேமாதிரி ஷ்ரிம்ப்னா எறால், இது வந்து $5, $4.99. ஸோ இந்த பாம்ஃப்ரெட் ஃபிஷ் வந்து ஒரு மீன் வாங்கியிருந்தோம். இது மொத்தம் 3 எல்பி இருந்துச்சு, அதாவது 1.5 கிலோ கிட்ட இருந்தது. அப்புறம் இந்த தொடப்பம் ஒன்று வாங்கியிருந்தேன். நாங்கள் முக்கியமாக போகிறதுக்கு காரணமே இந்த இடியாப்ப பிள்ளையார் வாங்குறதுக்கு தான். என்கிட்ட இல்லை, நான் தெரிஞ்ச அக்கா கிட்டே வாங்கி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் பித்தளையிலே வாங்கிட்டேன், ஏன்னா ஸ்டீலில் நான் பார்த்தேன் சின்ன சைஸ் தான் வச்சுருந்தாங்க. அதுவும் ரேட்டு வந்து $14 சொன்னாங்க. இது வந்து $18 தான். சரி, நம்ம பித்தளையில் வாங்கினா கொஞ்சம் நம்மளுக்கு நல்ல லைஃப் வரும், நம்மளுக்கு எவ்வளோ நாள்னாலும் யூஸ் பண்ணலான்ட்டு அது கூடவே 3 தட்டு ஒன்று வாங்கினேன். இந்த செட்டு $3 இது. இது கூட பார்த்திங்கன்னா 6 தட்டு வருது இடியாப்ப பிள்ளையரில். 3 இடியாப்ப பிள்ளையர தட்டும், ஒரு ஓலை பக்கோடா, அப்புறம் முறுக்கு பிள்ளையறதுன்ட்டு ஒரு 6 செட்டு வருது. நல்லா இந்த பொருட்கள் எல்லாம் தான் வாங்கியிருந்தேன். இது மட்டும் இல்லாமல் நம்மளோட தமிழ் பொருட்களான மளிகை சாமான், அப்புறம் காய்கறிகளும் இங்கே கிடைக்கும் எல்லாமே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்து என்னன்னு தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி